சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025 வருடம் மகர ராசிக்கு என்ன பலன்கள் செய்கிறாருன்னு பார்ப்போம். மகர ராசிக்கு பாருங்கள், 7.5 சனி இன்னும் முடியலங்கிற ஞாபகமே இல்லைங்க. ஏன்னா 8/10/2023 தைரிய ஸ்தானத்தில் ராகு வந்து உட்காந்தார். 3ஆம் இடத்துல ராகு வந்தால் அசாத்திய துணிச்சலுங்க. முயற்சி பண்ணி ஏதாவது காரியத்தை சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அதில் 1/5/2024 குரு வேறு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கேட்கவே வேணாம். தங்களுக்கு வரவேண்டிய கஷ்டங்களை எல்லாம் தானே வரவழைச்சிக்கிட்டு 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்கிற நினப்பில் இன்னைய வரைக்கும் அவங்களே கஷ்டத்தை வரவழைச்சிக்கிட்டு கடவுள் மேலே குறை சொல்கிறாங்க. கடவுள் கொடுக்கவே இல்லைங்க. மகர ராசிக்காரங்க அவங்களே இழுத்து போட்டுக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்கிற மாதிரி மகர ராசிக்காரங்க 7.5 சனி நடக்குதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்காமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 7.5 முடியலைங்க. சனி 7.5 முடிஞ்சாதான் மகர ராசிக்கு விமோச்சனம். எப்போ விடிமோச்சம்? 26/4/2025 ராகு பயிற்சி ஆனதையும் நல்ல புத்தி வந்து மாற்றங்களை விரைவில் நல்லது நடக்கும். என்னடா அது, மகர ராசிக்கு 2ல் சனி இருக்கிறாரு, 2ல் ராகு வந்தால் குடும்பத்தை கெடுப்பாரேன்னு சொல்லக்கூடிய நியாயம். ஆனால் பாருங்கள், உங்களுக்கு குருவோட பார்வை கிடைக்குது. ஆகையினால் 26/4/2025 ராகு பயிற்சி ஆனதும் நல்ல புத்தி வந்து மாற்றங்களை தானே பண்ணிக்குவீங்க. 11/5/2025 குரு பயிற்சி. அப்புறம் 6க்கு போனாலும் நன்மை செய்வார். 5ல் இருக்கிற ராகு நன்மை செஞ்சார், அதை நம்ம வந்து தவறாக பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ 6க்கு போகிறார். 6ல் போனாலும் தனது 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார், ராகை பார்க்குறார். ஆகனால் 6ல் மறையும் போது குரு நன்மையை செய்வார் நமக்கு மகர ராசிக்கு. ஆகையினால் அப்போ கொடுக்குற நமக்கு தெம்பு. அடுத்து அப்படி பாருங்கள், 6/3/2026 சனி பயிற்சி ஆகி சனியும் விடுதலை ஆகிடுறார். கேட்கவே வேணாம். 6/3/2026 சனி நமக்கு விடுதலை ஆகி யோக காலம் ஆரம்பிக்குதுங்க. குறிப்பாக பாருங்கள், மகர ராசிக்கு 2026, 2027, 2028 பொற்காலங்க. ராஜயோகம் நடைபெறும். நினச்சதெல்லாம் நடக்கும். அபிலாசைகள் நிறைவேறும். மகர ராசிக்கு அப்படி ஒரு யோகத்தை செய்ய போகிறார். வணக்கம்.